வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். இந்த மனுஷன் யார்யா அப்படின்னு இவ்வளோ பில்டப் பண்ணானுங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் யார் மாதிரி தெரியுமாங்க? ட்ரூத் மாதிரி. வெளியே பார்த்துருப்பீங்க. இது என்ன ப்ரோ கதைன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சில ரூமர்ஸ் அந்த இது அப்டேட் போயிட்டுருக்கு. ட்ரூத்துக்கு இவருக்கு தான் WrestleMania 42ல் மேட்ச் நடக்க போகுதுன்ற மாதிரி. என்ன ப்ரோ சொல்கிற? ஆமாம் கைஸ், ஒருவேளை அங்கே இவர் காமெடி பீஸாக இருந்தாலும் இங்கே வந்து வெயிட்டை காமிக்க போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் வெயிட்டெல்லாம் காமிக்கல. மண்டே நைட்ரால் பார்த்தேனே, இவர் சுத்தமாக காமெடி பீஸ்லேயே காமெடி பீஸ் பண்ணிட்டு காமெடி பீஸ் ரோல் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு எவ்வளோ பில்டப் பண்ணிட்டு பாக்ஸை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பண்ணானுங்க பார்த்தீங்களா? ஐயோயோயோயோ, முடியலை இவனுங்க பண்ண பில்டப்புக்கு. ஆனால் பில்டப் ஒன்று பண்ணுறது ஒன்று தான் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா காமெடி பீஸுக்காக தான் இங்கே WWEக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் போலப்பா. பார்க்கலாம் இவர் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த என்டர்டெயின்மெண்ட்னாச்சும் பண்ண வைக்கிறானுங்களா, இல்லை அதையும் பண்ண வைக்காமல் சும்மா உட்கார வச்சுட்டு சும்மா அப்படி இப்படி பேக் ஸ்டேஜ்லேயே தேமர வைக்கிறாங்களான்றது. மேட்சஸும் கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில் சில நல்ல நல்ல மேட்சஸ்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ, ரூசஃப் விசஸ் ஒபாஃபெமி இந்த ஃபியூடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த மண்டே நைட்ராலே மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அடுத்த மண்டே நைட்ராக்கு தள்ளி போடலை. அது செக்மெண்ட் தான் கட் பண்ணியிருக்காங்க போல். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மண்டே நைட்ராக்கு இந்த மேட்ச் அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்கிறதால அங்கே போயிட்டு ஸ்மாக் டவுனில் மிஸ் அடிக்கிறாரு. ஸ்மாக் டவுனில் இருக்கிற இந்த கிட் வில்ஸை மடிக்கிறாரு. இங்கே வந்து மண்டே நைட்ரால் ரூசஃப் அடிக்கிறாரு. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்காரு. இது என்ன கதைனா, அவர் ஃப்ரீ ஏஜென்ட்டு பிராக் லெஸ்னர் மாதிரி எங்கே வேணாலும் போவோம், எங்கே வேணாலும் வந்து அடிக்கின்ற மாதிரி. ரூசஃபை எதுக்கு யூஸ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிச்சாப்பா, இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அலிஸ்டர் பிளாக் கூட பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரேண்டி ஆர்டனெல்லாம் வின் பண்ணுற அளவுக்கு வளர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே ரூசஃப் நிலமை ரொம்ப மோசமாக போய் நிற்கிட்டு. அவர் இந்த மாதிரி இருந்தால் நான் ஏடபிள்யூலே கொஞ்சம் நல்லா இருந்தேனான்ற மாதிரி இருக்க போகிறாரு போல். கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். புஷ் கொடுப்பானுங்க தான் நினைக்கிறேன். ஆனால் என்னத்த சொல்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்டா நியூ இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. எப்பயும் போல் இவங்களுக்கு ஒரு 5-6 மேட்ச் மேலே நடந்திருக்கும். ஆனால் இந்த டைமும் தோக்கதான் போகிறாரு. WrestleMania ஃபின் பேலர் vs டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பு வேறு லெவலில் பிரம்மாண்டமாக நடக்கும் எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சொதப்பல் பண்ணிட்டானுங்க. பென்டாவை சாம்பியன்ஷிப்பு கொடுத்து விட்டானுங்க. ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆகிற மாதிரி விட்டுட்டானுங்க. இவனுங்க சாம்பியன்ஷிப் இல்லாமல் சும்மா ஜட்ஜ்மெண்ட் டே வச்சுக்கிட்டே ஃபியூடு ஓட்ட போகிறானுங்க போல். அதே ஓடுங்கடா பூய்த்திக்குள்ளே விட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. பென்டாவை தோக்க வச்சுட்டு அது ஏதாவது இது பண்ணி ஃபின் பேலரால் ஆன மாதிரி தான் இப்போ கதை. அங்கே ஜெயிச்சிருக்கலாம்ல. இப்போ அவனே டாமினிக் மிஸ்டீரியோ ரீட்டைன் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். நல்ல ஃபியூடு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இப்படி முடிச்சு விட்டுட்டானுங்க இந்த விஷயத்த. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸே அட்டாக் பண்ணியிருக்காரு. பால் ஏமனை அடித்து பார்த்தீங்கன்னா பிளட்டு கிட்லாம் வர அளவுக்கு அடித்து போட்டுருக்கிறாரு. அடிச்சிட்டதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து செத்ராலன்ஸை கூப்பிடுவாங்க ஃபைட்டுக்கு. நம்மளுடைய லோகன் பாலுக்கும் செத்ராலன்ஸுக்கும் ஃபியூடு போகிறவங்க தான் காமிக்கிறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா பாலெமனுக்கோசரம் பிராக் வந்து இவனே அட்டாக் பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு பை வாங்கலாம். பிராக் லெஸ்னரும் செத்ரான ஃபீடு போகலாம். அப்படி இல்லைப்பா நாங்கள் லோகன் பாலை வச்சே பார்த்துக்கிறதுனால லோகன் பாலை வச்சு இந்த ஃபீடு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லோகன் பாலை ராவுலே முடிச்சுடுவாங்கன்னு நினக்கிறேன். அடுத்த வாரம் முடிச்சுட்டு பிரான் பிரேக்கர் ரிட்டர்ன் பண்ணி மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பிராக் லெஸ்னர் கூட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செத்ராலன்ஸ் எதை நோக்கி போகிறாங்க, இந்த விஷனை எதை நோக்கி போகிறாங்கன்னே தெரியல. எல்லாத்துக்கிட்டையும் ஃபீடு போகிறாங்க. ஏன்னா இப்போ அந்த நிலமையில் வந்து நிற்கிறாங்க. நல்லா வளர்த்து விட்ட டீமு. இப்போ பார்த்தீங்கன்னா டப்புன்னு போய் நல்லா இன்ஜுரி ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பங்கு செக்மெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. டாப் நாச்சாக தொட்டுட்டாங்க. இதில் என்ன சில விஷயம்னா, இவங்க ஏன் ப்ரோ அடிச்சிக்காமல் செக்மெண்ட் கட் பண்ணாங்கன்னா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வைக்கிறாங்க ஃபயர் அப்போ. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 ராவில் பார்த்தீங்கன்னா வருவார் ரோமன் ரெயின்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டைகளும் வரலாம். அங்கே ப்ரால் நடந்து அதுக்கப்புறம் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு அடிச்சிட்டு அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சூப்பராகவே நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மேட்ச் இருக்க ஹைப்பு தான் அந்த ரேண்டி ஆர்டன் விசஸ் ட்ரூ கோடி
ஜேக்கப் டு செமி ஜெயின் அப்படி ரேண்டி விசஸ் ட்ரூ எது நடந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. இந்த டைம் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் கார்டு பக்காவாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு தலைமை சந்திக்கலாம். நிறைய பேர் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே பை.